சின்ன பொண்ணு என்ன இப்படி படுத்து கிடக்கா? வேலை வேலை சரியான வேலைங்க இன்னைக்கு. சரி, அப்ப என் படுத்து ரெஸ்ட் எடுப்போம். இல்லைங்க, அங்க என்ன பாத்திரம் கொஞ்சம் கழுவாம கிடக்காது, கழுவி கவுத்துலன்னா உங்க அம்மா கிடந்து கத்துவவே. அது நான் பாத்துக்கிறேன், நீ படுத்து தூங்கு. எதுக்குங்க வம்பு? எல்லா வேலையும் முடிச்சாச்சு, இந்த ஒண்ணு தானே, கொஞ்ச நேரம் படுத்துட்டு நான் போய் செய்யறேன். சொன்னா கேளு, நான் பாத்துக்கிறேன். அமைதியா நீ படுத்துக்கிட. நீ எதுக்கு பாத்திரம் கழுவுறா? அவ எங்க போனா? அவன் ஃபுல்லா செஞ்சிருக்காளாம, கொஞ்சம் அசதியா இருக்குன்னு படுத்தா. அதான் நீ படு, நான் இருக்கிறத கழுவி போட்டு வாரேன்னு சொன்னேன். அதெல்லாம் ஆம்பளை நின்று பாத்திரம் கழுவுறது நல்லாவா இருக்கு பாக்குறதுக்கு? ஆம்பளைக்குன்னா என்னைக்கு வெளியில தான் வேலை, வீட்டுக்குலாம் ஆம்பளை வேலை செய்யக்கூடாது. தின்னு தட்ட கூட இருக்கக்கூடாது ஆம்பளை. எம்மா என்னம்மா பேசுறா நீ? அதான் வேலை செய்யறக்காவ இருக்காள்ல, எதுக்கு நீ போட்டு செஞ்சுட்டு இருக்கா? எம்மா அவன் பொண்டாட்டி, அவனும் வேலைக்காரி கிடையாது. அப்ப நம்ம மகாராணிக்கு இருக்கக்கா கூட்டிட்டு வந்தா அவளை? அறிவு கிட்டத்தனமா பேசாதானே. அவ என்ன நம்பி வந்தவா, அவளுக்கு ஒண்ணுன்னு நான் தான் வந்து நிப்பேன். அப்போ போ, கால் வலிக்குன்னு படுத்திருப்பா, காலையும் போய் அமுக்கி விடு. செய்வேனே, அதுல என்ன அசிங்கம் இருக்கு? என் பொண்டாட்டி நான் செய்யும், யார் செய்வா?